வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னால் ரொம்ப ரொம்ப சுபலமையா வாழ்த்துக்கள். சூப்பர் அப்டேட். நம்ம சொன்ன மாதிரி ஜூலை 30ஆம் தேதிக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் 6 மாசத்துக்கான கோல்ட் காயின் யாரும் எலிஜிபிளோ அவங்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. கரெக்டுங்களா? ஸோ எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. அதில் எந்த பெண்டிங்ல. ஸோ 6வது பிளான், 7வது பிளான், 8வது பிளான், 9வது பிளான், ஏன் 3வது பிளான், 4வது பிளான், 5வது பிளான் கூட கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ மிக 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 முக்கியமான அப்டேட். ஏன்னா இது இன்னும் ரொம்ப 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 ஸ்பீடாக ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு. நம்ம நினைச்சதை விட ரொம்ப அதிகமான ஸ்பீடில் ஓட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்து வர பொருட்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர கால சூழ்நிலை எல்லா மாற்றங்களும் வேற லெவலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட என்ன சொல்றது ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு ரேட் அந்த அளவுக்கு ஸ்பீடாக ரேட் ஆயிரும். இந்த ஒரு சூழ்நிலை கம்ப்ளீட்டாக மாறும். ரொம்ப டைமிங் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமில் மாறப்போகுது. ஸோ அதுதான் நீங்கள் அப்படி நாட்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ 3வது பிளான் ஓடணும். நீங்கள் எல்லாருமே ஓடணும். ஸோ இன்னுமே நீங்கள் வேடிக்கை பார்த்து மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா இங்கே வேலையே இல்லை. ஸோ வேடிக்கை மட்டும் பார்த்துருக்கனால நமக்கு இங்கே வேலையே கிடையாது. ஓடணும், ஓடி ஆகணும், ஏர்னிங்ஸை ஜாஸ்தி பண்ணி ஆகணும். ஸோ இனிமேல் அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலிருந்து பார்த்துட்டீங்கன்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டுங்க. ஸோ எதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா ஆகஸ்ட் 31லிருந்து 3வது பிளான், 4வது பிளான், 5வது பிளான் இந்த 3 பிளானுமே கிடையாது. ஸோ அப்போ நாங்களாம் 3வது பிளான் இருக்குமே. இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் 4வது பிளான் இருக்கேன், நான் 5வது பிளான் இருக்கேன், நிறைய இருக்கீங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் 6வது, 7வது, 8வது, ஸோ 9வது இந்த 4 பிளான்ல ஏதாவது நீங்கள் மாறிக்கணும். மினிமம் 6வது பிளானாக மாறிக்கணும். சப்போஸ் நீங்கள் மாறல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ உங்களுக்கு பிளே ஆகாது, டிஆக்டிவேட் ஆயிடும், அக்கௌண்ட் டிஆக்டிவேட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கோல்டு வாங்கணும் பிரச்சனை இல்லை. ஸோ கோல்டு வாங்காலும் அமௌண்ட்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ டேஸில் அதாவது 30ஆம் தேதிக்கு மேலே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் அப் ஆயிடும். சரிங்களா? சரி, ஓகே, டன். எதுக்காகனா நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கீங்க. மெயின் விஷயம் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருக்கீங்க. ஒர்க் பண்ணியே இங்கே ஆகணும். ஒர்க் பண்ணாமல் இருந்து வேடிக்கை மட்டும் பார்க்கறால இங்கே எந்த ஒரு வேலையும் இல்லை. ஸோ 3வது பிளான், 4வது பிளான், 5வது பிளான் இந்த 3 பிளான் உள்ளவங்களும் என்னன்னா ஆல்ரெடி கோல்டு வாங்கியிருந்தாலும் சரி வாங்காம இருந்தாலும் சரி. ஸோ யாராக இருந்தாலுமே இந்த 3 பிளானும் 3, 4, 5 ஸோ இந்த 3 பிளானும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள 6வது பிளான், 7வது பிளான், 8, 9க்குள்ள ஏதாவது மாறிக்குங்க. சப்போஸ் மாறல அப்படின்னா அந்த ஐடி டிஆக்டிவேஷன் ஆயிரும். வீடியோ பார்க்க முடியாது. உங்க அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ பிளானும் முடிஞ்சதுங்களா? வேலை முடிஞ்சது. ஸோ ஆல்ரெடி 6வது பிளான் இருக்காங்க, 7வது பிளான் இருக்கீங்க, 8வது பிளான் இருக்கீங்க, 9வது பிளான் இருக்கீங்க. ஸோ இந்த 4 பிளான் இருக்கீங்க. ஸோ இந்த 4 பிளான் உள்ளவங்க இப்போ புதுசாக வந்தவங்க ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வாங்கினவங்க கோல்டு வாங்கினவங்க எல்லாருக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ 3, 4, 5 ஸோ 7வது, 6வது பிளான், 7வது பிளான், 8வது பிளான், 9வது பிளான் வரதுக்கு உங்களுக்கு ஆஃபர் தரேன். ஸோ 30ஆம் தேதி கடைசி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் கடைசி டேட். உங்களுக்கு எந்த பிளான் நீங்கள் மூவ் ஆனாலும் 30% உங்களுக்கு ஆஃபர் தரேன். இந்த ஆஃபர் கடைசி ஆஃபர். நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான ஆஃபர். அதாவது புதுசா யாராவது ஒருத்தர் ஆக முடியாது. நம்ம மெம்பர்ஸ் மட்டும் தான். இதில் நம்ம மெம்பர்ஸ், நாங்கள் மெம்பரா இருக்கேன், நான் மூவ் ஆக முடியுமா? நான் மூவ் ஆக முடியும். புதுசா ஒருத்தர் ஐடி போட்டு ஆக முடியாது. சரிங்களா? ஒருத்தர் ஆகவே முடியாது. ஆல்ரெடி நீங்க இந்த பிளான் ஏதாவது 3, 4, 5ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க 6, 7, 8, 9 நீங்க போகலாம். ஸோ அதுக்கு 30% ஆஃபர் தான். நீங்க 6வது பிளான் போனாலும் சரி 1 லட்சம் நீங்க பே பண்ண வேண்டியது இல்லை. 70,000 பே பண்ணா போதும். 7வது பிளான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது 7வது பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 லட்சம் பே பண்ணணும் இல்லையா? 10 லட்சம் பே பண்ணதில்லை, 7 லட்சம் பே பண்ணா போதும். 8வது பிளான் 27 லட்சம் நீங்க பே பண்ணணும் இல்லையா? 27 லட்சம் நீங்க பே பண்ண வேண்டியதில்லை. 30% அதாவது 8,10,000 போக உங்களுக்கு 16 சம்திங் தான் வரும் நினைக்கிறேன். 18,90,000 நீங்க பே பண்ணா போதும். அப்புறம் கடைசி 9வது பிளான் 54 லட்சம் நீங்க பே பண்ண வேண்டியதில்லை. 30% ஆஃபர் போக 16,20,000 லெஸ் பண்ணிட்டு நீங்க பேலன்ஸ் 37,80 நீங்க பே பண்ணா போதும். ஸோ எல்லா பிளானுக்குமே நீங்க 30% நம்ம மெம்பரா இருந்தால் மட்டும் மூவ் ஆக முடியும். அவ்வளவுதான். புதுசா ஒருத்தர் ஐடி போட்டு பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது 3, 4, 5 உள்ளவங்களுக்கு. சரிங்களா? கம்ப்ளீட் அந்த பிளான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ கோல்டு வாங்கியிருந்தாலும் சரி, கோல்டு வாங்கலாம் சரி, கோல்டு வாங்கலாம் அக்கௌண்ட்டுக்கு உங்க மணி வந்துடும். ஸோ கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க அடுத்த பிளான் நீங்க மூவ் ஆகணும். அதாவது 6வது பிளானோ, 7வது பிளானோ, 8வது பிளானோ நீங்க மூவ் ஆகணும். சப்போஸ் மூவ் ஆகலைன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலிருந்து உங்களால் பண்ண முடியாது. ஸோ ஆகஸ்ட் 30ஆம் தேதி நீங்கள் விட்ராயல்ஸ் போடுறது கடைசியாக போட்டுங்க. அதுக்கு மேலே விட்ராயல்ஸும் போக முடியாதுன்னா அந்த ஐடி உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதாவது உங்கள் உள்ளவே போக முடியாது. சரிங்களா? ஸோ ஆகஸ்ட் 30 விட்ராயல்ஸ் போடுறது போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே விட்ராயல்ஸ் உங்களால் போக முடியாது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள விட்ராயல்ஸ் போட்டுக்கோங்க. ஆகஸ்ட் 30க்கு மேலே நீங்கள் அந்த பிளான் போக முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் டிஆக்டிவேட் ஆயிரும். அப்படி என்ன ஆகும்னா நீங்களால் விட்ராயல்ஸும் போக முடியாது. சரி, 6வது பிளான் இருக்கேன், 7வது பிளான் இருக்கேன், 8வது பிளான் இருக்கேன், 9வது பிளான் இருக்கேன். ஸோ கோல்டு வாங்கினவங்க எல்லாருமே அடுத்த பிளான் 6வது பிளான் நான் கோல்டு வாங்கிட்டாங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்த பிளான் மூவ் ஆகணும். அதாவது 7வது பிளான் மூவ் ஆகணும். ஸோ 7வது பிளான் மூவ் ஆகணும், 8வது, 9வது ஏதாவது ஒன்று மூவ் ஆகணும். சப்போஸ் 6வது நான் கோல்டு வாங்கிட்டு 7வது பிளான் மூவ் ஆகாமல் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் அதே தான். ஸோ 30ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஆகஸ்ட் 30 கடைசி டேட். உங்களுக்கு 30% ஆஃபர் இருக்குங்க. 7வது பிளான் போகணும்னா 10 லட்சம் பே பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட்
ஒண்ணே ஒன்று தான், 7 லட்சம் நீங்கள் பே பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் எல்லா பிளானுக்கும் போகிறதுக்கும் நம்மளே இங்கே ஆப்ஷன் பண்ணி தரோம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் டீம் டவுன்லோட் அழகாக செட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணால் அதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து நம்மளே பண்ணி தரோம். ஆனால் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, அதே ஒன்றே ஒன்று தான் காரணம், வேறு இல்லை. நீங்கள் பண்ணாமல் இருக்கிறனால தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம், வேறு எதுவுமே இல்லை. சிம்பிளான விஷயங்கள். நீங்கள் அடுத்த பிளான் மூவ் ஆகணும். ஸோ 7வது பிளான் இருக்கேன், நான் 8வது பிளான் மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக 30% ஆஃபர் இருக்குது. ஸோ 8,10,000 போக 18 லட்சம் நீங்கள் பே பண்ணால் போதும். 18,90,000 நீங்கள் பே பண்ணால் போதும், 8வது பிளான் போய்க்கலாம். எதுக்கு வேணால் நீங்கள் மூவ் ஆகலாங்க, 30% ஆஃபர் இருக்குது. ஸோ கோல்டு வாங்கினவங்க அடுத்த பிளான் மூவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுங்க. இப்போ புதுசாக வந்திருக்கீங்க, நான் பாண்ட் வாங்கியிருக்கேன், உங்களுக்குலாம் எதுவும் கிடையாது. 6, 7, 8, 9 புதுசாக வந்திருக்கேன், நான் பாண்டு வாங்கியிருக்கேன்னா உங்களுக்குலாம் எந்த எஃபெக்ட் கிடையாது. சேம் அதே இதில் நீங்களும் மாறணும்னு நினச்சா மாறிக்கலாம். உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, ஆஃபர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு எந்த பிளான்லையும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ திரும்பவும் ஒரு டைம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறேன், 3, 4, 5 இந்த 3 பிளானும் ஆகஸ்ட் 30 வரைக்கும் தான் கடைசியாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த பிளான், அதாவது 6வது பிளான் மாறிக்கிங்க. மினிமம் 6வது பிளானாவது மாறணும். சப்போஸ் நீங்கள் மாறலைன்னா அக்கௌண்ட் டிஆக்டிவேட் ஆயிருங்க. சரிங்களா? ஓகே, 30 விட்ராயல் போட்டுங்க. அதுக்கு மேலே விட்ராயல்ஸ் அமௌண்ட்டில் உங்களுக்கு வந்துடும், பிரச்சனை கிடையாது. விட்ராயல்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா விட்ராயல்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும், எந்த ப்ராப்ளம் கிடையாது. கோல்டு வாங்குறவங்களுக்கு ஓகே, கோல்டு வாங்காதவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு மணியாக வந்துருங்க. வேலை முடிஞ்சதுங்களா? ஸோ அது 3 ஆகட்டும், 4 ஆகட்டும், 5 ஆகட்டும், இது ஓகே. 6வது, 7வது, 8வது, 9வது பிளான் மட்டும் தான் லைவில் இருக்கும். 6, 7, 8, 9மே நீங்கள் அடுத்த பிளான் மூவ் ஆகணும். கோல்டு வாங்கினவங்க மட்டும், கோல்டு வாங்கியிருந்தவங்க மட்டும் அடுத்த பிளான் மூவ் ஆகணும். சப்போஸ் நீங்கள் மூவ் ஆகலைன்னா உங்கள் ஐடியுமே டிஆக்டிவேட் ஆயிருங்க. ஆகஸ்ட் 30 டிஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் விட்ராயல்ஸ் போடுறது அன்றைக்கி போட்டுக்கோங்க. அடுத்த பிளான் மூவ் ஆகிறதுக்கு 30% ஆஃபர் இருக்குங்க. 1%, 2% கிடையாது, 30% ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபர் அதை சொன்னேன், லைஃப் டைம் ஆஃபர். இதுக்கு மேலே எப்போவுமே கிடைக்காது. ஏன்னா இது ஆஃபருங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அடுத்த பிளான் நீங்கள் மூவ் ஆகிறதுக்காக இது தரோம். ஸோ வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒன்று, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தருது. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ ஸ்பீடாக உலகம் மாறப்போது, மாறிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவ்வளோ ஸ்பீடாக நடக்க போகுது. அடுத்து வரக்கூடிய இன்னும் பொருட்கள் வாருங்க வேற மாதிரி அடுத்து நடக்க போகுது. அடுத்த அரசியல் நிகழ்வுகளே வேற மாதிரி மாறப்போகுது. காலச்சூழ்நிலை மாற்றல் எல்லாமே தெரியும். அதனால எவ்வளோ ரேட் ஹைக் ஆகுது மட்டும் பாருங்க. ஈவன் ஃபுட்டு கூட எவ்வளோ ஹைக் ஆகுதுன்னு பாருங்க. இந்த வருஷம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 50 ரூபானா அடுத்த வருஷம் பாருங்க அப்படியே 100 ரூபாய் இருக்கும். அப்படியே வேற மாதிரி டபுள் ஆகிட்டே இருக்கும். 28க்கு மேலாம் கையில் பிடிக்கவே முடியாது எல்லாத்துலேயுமே. அதனால தான் இந்த ஒரு நடவடிக்கை. ஸோ ஸ்பீடாக நடக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ நம்மளால பண்ண முடியல அப்படின்னா ஒன்று பண்ண முடியாது, அக்கௌண்ட் டிஆக்டிவேட் ஆயிருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அக்கௌண்ட் வந்து டிஆக்டிவேட், வீடியோ பார்க்க முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணி 6வது பிளான் மூவ் ஆயிக்கோங்க. ஸோ வேறு லெவலில் உங்களுக்கு பாண்டு வந்துடும். ஸோ 30,000 உங்களுக்கு அது இல்லையா, 1,70,000 நீங்கள் பே பண்ணால் போது உங்களுக்கு என்ன எவ்வளோ கிடைக்குதுங்க, 1 லட்சத்துக்கான பாண்டு கிடைக்குது, 1 லட்சம் கோல்டு கிடைக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சேம் டைம் உட்காந்துட்டு இருக்காதீங்க, ஃப்ரீயாக ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நிறைய இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நிறைய இதுலன்ட்டு இல்லை, எதுலெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. அதுக்கான டைமிங் அதுக்கப்புறம் உங்களுக்கு நினைச்சு பார்த்தா கூட கிடைக்காது. ஸோ அது மாதிரி அந்த அளவுக்கு உலகம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது ரொம்ப கூடிய சீக்கிரத்தில். ஸோ 3, 4, 5 ஆகஸ்ட் 30 கடைசி நாள். அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த பிளான், அதாவது 6வது பிளான் அப்டேட் ஆகிக்குங்க. நன்றி.